Hi friends, இன்னைக்கு ஜாவா ஊப்ஸ் கான்செப்டை வந்து ஃபியூ செகண்ட்ஸில் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்கேப்சுலேஷன். இன்னைக்கு நம்ம வந்துட்டு பேங்க் கஸ்டமர் எக்ஸாம்பிள் வச்சு பார்க்க போகிறோம். இப்போது கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் எப்போவுமே வந்து ப்ரைவேட் செக்யூராக இருக்கணும். ஸோ அதனால் கெட்டர் அண்ட் செட்டர் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி அந்த மெத்தட் மூலமாக மட்டுமே வந்து இன்புட் கொடுக்கறது எடிட் பண்ணுறது வந்து நம்மளால் செய்ய முடியும். அந்த கான்செப்ட் பேர் தான் வந்து என்கேப்சுலேஷன். அண்ட் செகண்ட் வந்து இன்கிரிடென்ஸ். இன்கிரிடென்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து இப்போ பேங்க்கில் வந்து 2 டைப் ஆஃப் அக்கௌண்ட் இருக்கும், சேவிங்ஸ் அண்ட் சேலரி அக்கௌண்ட். ஸோ அந்த 2 அக்கௌண்ட்டுமே வந்து காமன் மெத்தட்ஸ் இருக்கும். அந்த காமன் மெத்தட்ஸை காமன் கிளாஸை வச்சு அதை இன்க்ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கான்செப்ட் பேர் வந்து இன்கிரிடென்ஸ். தேர்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா பாலிமார்ஃபிசம். பாலிமார்ஃபிசம்ங்கிறப்போ இப்போ வந்து இப்போ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்குன்னா அதுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்துட்டு சேம் மெத்தடாக வச்சுட்டு ஆனால் வந்து அந்த மெயின் கிளாஸில் வந்து சேம் மெத்தடாக வச்சுருக்கோம். ஆனால் வந்து சப் கிளாஸில் நமக்கு வந்து தேவையானபடி வந்து அந்த மெத்தடை வந்து கால்குலேஷன் வந்து மாற்றிக்கலாம். இந்த கான்செப்ட் பேர் தான் வந்து பாலிமார்ஃபிசம். லாஸ்ட் ஒன் வந்து அப்ஸ்ட்ரக்ஷன். ஸோ யூசருக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை மட்டுமே ஷோ பண்ணுவோம். லைக் கெட் டிரான்சாக்ஷன் இன்ஃபோ லைக் தட் அந்த மெத்தட் இருக்கும். ஆனால் வந்துட்டு அதுக்கான காம்ப்ளெக்ஸ் லாஜிக்கை வந்து நம்ம வந்து ஹைட் பண்ணி வச்சுருப்போம். அந்த கான்செப்ட் தான் அப்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த மாதிரி வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிளோட நீங்கள் வந்து ஊப்ஸ் கான்செப்ட் படிக்கணும் அப்படின்னா வந்து நான் வந்து உடனே ஜாவா டெவலப்பர் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து பயோவில் கொடுத்துருக்கேன். டோன்ட் மிஸ் இட். மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.